Praise the Lord Jesus Christ. Amen. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறேன், தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறேன். பிதாவே உம்மை அன்பு செய்கிறேன், பிதாவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறேன், தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க, புனித யோசேப்பே வாழ்க, அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க, அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க, மறை சாட்சிகளே வாழ்க, மறை சாட்சிகளே வாழ்க. ஆமென் ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? எப்படி சொல்லணும்? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவின் அன்புக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே எப்போவுமே நன்மையோ தீமையோ நற்சுகமோ உடல் நோயோ எதுவாக இருந்தாலும் ஆசீர்வாதமே. ஹalleluya ஹalleluya. இப்போ சொல்லுங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம இந்த ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான கூட்டத்திற்கு இன்னும் ஆழமாக தியானித்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம இயேசுவின் ரத்தத்தால் நம்மளையும் முத்திரிடுவோமா? ஏன்னா என்னது, இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ளே இடையில எவனவனோ வந்து தட்டிட்டு போகவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணவும், ஏன் நம்மளை இறை வார்த்தைக்குள்ளே ஆழமாக போக விடாமல் தடுக்க பிசாசு ரெடியாக இருக்கான். அவனையெல்லாம் விரட்டி அடிக்க ஒரே வல்லமுள்ள ஆயுதம், ஒரே வல்லமுள்ள ஆயுதம் தெரியலையா? இயேசுவின் திரு ரத்தம். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம் இயேசுவின் திரு ரத்தம் வெறும் நம்ம பாவங்களை மட்டும் மன்னிக்குதுன்னு, இல்லையா? நோ, இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன். we are protected in the precious blood of Jesus. அப்போ இயேசுவின் ரத்தத்தினால இந்த முத்திரையிடுவோம். இப்படி இயேசுவின் ரத்தத்தால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். 33 தடவை. எத்தனை தடவை? 33. நீங்கள் என்ன வேண்டாம், நான் எண்ணிக்கிறேன். அவனை இணைந்து செய்வோமா? எழுந்துன்னு செய்வோமா? எழுந்துன்னு முத்திரையிடுவோமா? இரத்த கோட்டைக்குள் நாம் எல்லாம் நுழைந்து கொள்வோம். இப்பொழுது ஒரு நிமிஷம் எல்லாம் உங்கள் கண்களை மூடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, இறை பிரசனத்திற்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் பணி செய்கிற இடம், நீங்கள் எங்கெல்லாம் பணி செய்கிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்திற்குள்ளாக, இரத்த கோட்டைக்குள்ளாக கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையுமே கொண்டு வாங்க. உங்களை இந்த வருடத்தில் இருக்கிற எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் உடல் உறுப்புகள் உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை, உள் உறுப்புகள் வெளியுறுப்புகள் அனைத்தையும், ஆவி ஆன்மா சரீரத்தை இதோ இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, முழுமையாய் உமது பரிசுத்த இரத்தத்தின் அபிஷேகத்தை இந்த காலை வேளை நான் உணரணும், நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவரே, உமது இறை அன்பை நீர் இந்த இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. அப்பா, இந்த இரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி இப்பொழுது இணைந்து செபிப்போம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை நான் முத்திரிடுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் நெற்றியில் 33 முறை முத்திரிடும். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை நான் முத்திரிடுகிறேன், 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 இயேசுவின் இரத்தத்தினால் என்னை நான் முத்திரிடுகிறேன்,
இயேசுவின் இரத்தத்தினால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். 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 இயேசுவின் திரு 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 இரத்தத்தினால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஜோரா கைத்தட்டி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். சரியா? இல்லை, ஜோரா கைத்தட்டி பாடுங்க. இந்த நாட்கள் நீங்கள் வந்திருக்கிற இந்த நாட்கள், இந்த 3 நாட்கள் சும்மா செவியில் கேட்டுட்டு போகிற தியானமாய் இருக்கக்கூடாது. இது அனுபவமாய் மாறணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொருவரும் அந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு செகண்டு கூட வீணாகக்கூடாது. ஏன்னா மீண்டும் இந்த தருணம் திருப்பி வருமா? வராது. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். இஸ்ராயேலே என்று சொல்லி, எப்ராயிமே என்று சொல்லி உங்களை ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்ந்து நேரத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஸோ இது நமக்கு ஒரு அனுபவமாய் மாறணுமே. அனுபவம். இறைவார்த்தை நம்ம படிச்சிருக்கிறோம், ஜெபமால ஜெபிச்சிருக்கிறோம். சரியா? நிறைய புத்தகத்திலிருந்து ஜெபங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த 3 நாட்கள் அவரோடு இருக்கிற அனுபவமாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இரத்த கோட்டைக்குள் செவிப்போம். கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah, riala risha la riyama. Hala 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 hala. Urla barisha la la. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, ஆமென் ஆமென், இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இசையா
இசையா இசையா இசையா ராஜாவே 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 இயேசு ராஜாவே ஆராதனை 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 நன்றி பிதாவே, உமக்கு நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. தூய்நல் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ அனுதினமும் எங்களை வழிநடத்தி திடப்படுத்தி எங்களோடு பேசி எங்களை ஆற்றி தேற்றுகிற எங்கள் அன்பின் பரிசுத்த நல்ல ஆவியானவரே, இதோ எங்கள் அனைவரையும் உமது கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். குப்பையும் தூசியுமான என்னை எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காய் நன்றி. நன்றி. நீர் இந்த மக்களோடு பேச விரும்புவதை ஒவ்வொரு இறை வார்த்தையின் மூலமாக தெளிவாக எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்க எங்கள் உள்ளத்தை நீர் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. இங்க இருக்கும் ஒவ்வொருடைய மனநிலையும் உமது கரங்களால் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்குள் ஒரு மனப்பாட்டை தருவீராக, ஒரு மனப்பாட்டின் ஆவியை முழுமையாய் தருவீராக. நாங்கள் ஒன்றாக இணைந்து துதிக்கவும் ஆராதிக்கும் ஆண்டவரே. உமக்கான இறை ஆட்சியின் அன்பின் ஆட்சியை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவரும் நாங்கள் ஊழியக்காரர்களாய் எழுப்பி பிரகாசிக்க எங்களை ஆஸ்வதிங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், உங்களை ஆஸ்வதியும். அன்பு தெய்வத்தாயே, மாதாம்மா, உங்கள் மாசற்று இதற்குள்ளாக எங்கள் அனைவரும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆமென். Praise the Lord Jesus Christ. Praise the Lord ரோடு நிறுத்திடக்கூடாது, ஜீசஸ் கிரைஸ்ட் ஆட் பண்ணோம். எந்த லார்ட் நமக்கு தெளிவாக இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord Jesus Christ. ஆமென். Hallelujah. ஆமென். அமருவோம். மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்டவருக்கு டெய்லி அனுபவித்து சுவைச்சு வந்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. கரெக்டா? இப்போது ஒரு தெர்மோமீட்டர் இங்கே வச்சான்னு வச்சுக்கோங்க. அந்த தெர்மோமீட்டர் வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அன்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு தெர்மோமீட்டர்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்கிறேனே, இன்றைக்கி நீங்கள் நிறைய அனுபவத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இயேசு அனுபவமாக எல்லா நல்ல காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீ அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் இன்னும் இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் கண்களுக்குள்ள என்ன தெரியுமா தெரியுது? கவலைகள், குடும்ப தேவைகள், துக்கங்கள். இதை தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை ஃபர்கெட். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் காமிச்சது இதே தான். பட் டுடே, இந்த நாட்கள், இந்த 3 நாட்களையும் ஆண்டவர் உங்களை அழைச்சது எது தெரியுமா? தாபோர் மலையில் அழைச்சிட்டு வந்தது போல, மோய்சனோடு போனாங்களே அந்த மக்கள் உள்ளற, அது போல உங்களை வித்தியாசமாய் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. நீங்கள் உட்காந்துட்டு ஏன் கவலை, ஏன் பிள்ளை, ஏன் பெற பிள்ளை, ஏன் பேத்தி இப்படி நினச்சிட்டு இருந்தா, எங்கள் வீட்டுக்காரு, ஏன் வீடு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தான் எப்படி அவரை அனுபவிக்க முடியும்? ஃபஸ்ட் எம்டி யோர் செல்ஃப். முதல்ல என்ன செய்யணும்? நம்மளை வெறுமையாக்கணும். ப்ளீஸ் சரண்டர். எல்லாம் சரண்டர் பண்ணுங்க. அதான் தெரில சிஸ்டர். இப்போது ஆண்டவர் பிதாவானவர் நம்மை அன்பு செய்கிறாரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? மகனை அனுப்பி அன்பு செய்தார். சரி, இப்போ மகனை அதிகமாக அன்பு செய்கிறாரா, நம்ம அதிகமாக அன்பு செய்தாரா? பார்ப்போமா? யோவான் 3:16. நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க. எஸ். யோவான் 3:16. எஸ். ஆமென். ஓகே. இப்போ ஜமிலா வாமா, கமீர். கரெக்டாக வந்துட்டீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண. இங்கே ஒரு பிதாவானவர் வேணும். தம்பி வா, பெனடிக்ட்
தெரிஞ்ச பேர் தானே கூப்பிட முடியும். வாங்க. ஓகே, பாருங்கள், திருப்பி இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக படிக்கிறோம். இவங்களுக்கு ஒரே நிமிஷம் I'll tell you. இவர் வந்து பிதா. யார் இவர்? இல்லை பிதா இல்லை, இவர் வந்து மகன். நம்ம மகனாக வச்சுக்கலாம். சரியா? சும்மா ஒரு நான் பிதான்னு வச்சுக்கோங்க. சரியா? இவங்க வந்து யார்? உலகம். இந்த உலகம் எல்லா உலகமும். ஓகே. இப்போ படிங்க. பிதாவானவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், எல்லாருமே நம்பிக்கை கொள்ளும். ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கே வந்து எப்படி வந்திருக்கிறோம்? நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? யாராவது நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கிறோமா? போ அப்படி யாராவது அனுப்பி துரத்தி விட்டாங்களா? போய் தியானத்தில் கலந்துக்க போ அப்படின்னு சொல்லி யாராவது அனுப்பி விட்டாங்களா? அப்படி யாராவது கட்டாயத்தில் வந்திருக்கீங்களா? இல்லை, நிச்சயமாக ஒரு அன்பில் தான் வந்திருக்கீங்க, ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கீங்க. யார் மேலே நம்பிக்கை? இந்த உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நானும் வந்திருப்பேன் இல்லையா? அப்போது நம்பிக்கை கொண்ட எல்லோர் மீதும் படிங்க. இப்போ அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு, அழியாமல் நிலை வாழ்வு பெறப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அழிந்து போகாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு இந்த ஒரே மகனையே நான் அழியக்கூடாது. புரிங்க, இந்த உலகம் அழியக்கூடாது, ஆனால் மகன் அழிந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாம எல்லாருமே அழிந்து போகக்கூடாதான். உங்களுடைய ஆவி, ஆன்மா, சரீரம் பரிசுத்தமாய் தூய்மை அழிந்து போகக்கூடாதான். ஆனால் இந்த உலகம் அழிந்து போகாமல் காப்பாற்ற தன் ஒரே மகனை என்ன எப்படி கொடுத்தாரு சொல்ல? முன்னாடி படிங்க. அந்த மகனையே இந்த உலகிற்கு கொடுக்கிறார், அளிக்கிறார். இந்த உலகிற்கு கொடுக்கிறார். எதற்காக? அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு. அவருக்கு அப்புறம் படிங்க. கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். உங்களையும் என்னையும் தீர்ப்பிட்டு முடிச்சிடலான்றதுக்காக அன்பு இல்லை. இந்த அன்பு எதற்கு? தன் மகன் வழியாக நம்மை மீட்கவே நமக்கு ஆண்டவர் நம்மை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 2 தராசு இருக்குது. இப்போ தராசு இருக்குது. அந்த தராசில் ஒரு பக்கம் இயேசு இறைமகன், நல்லா பாருங்க, இயேசு இறைமகன். இங்கே நாம் அனைவரையும் இங்கே இன்னொரு தராசில் இப்படி தூக்கி பிதா பிடிக்கிறாரு. சரியா? பிதா இப்படி பிடிச்சி நிறுத்துறான்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வசனத்தின்படி எந்த பக்கம் இறங்கும்? வசனத்தின்படி எந்த பக்கம்? மகன் பக்கம். நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்க. நில்லுங்க, உங்கள் நம்ம லைன்லேயே வரேன். இவங்களை மறந்துடுங்க. இப்போது ஜமீலாம்மா உங்கள் வில்லேஜ் பேர் என்ன? துறையூர். இவங்க துறையூர். ஓகேயா? நீ ஒரே மகனா உங்கள் வீட்டில்? 2 தான். அப்போ இங்கே எடுத்துக்கலாம். உங்கள் ஊர் என்னப்பா? காட்டாம்புளி. ஓகே, காட்டாம்புளியில் இவர் ஒரே மகன். அவங்க வீட்டுக்கு பிள்ளைங்க 2 பேர் தங்கச்சி இருக்காங்க, அதை விட்டுருங்க. மகன் ஒரே மகன் தான். இப்போது காட்டாம்புளி பயங்கர நோய். சரியா? பயங்கர நோய், எல்லாமே வந்து அழிந்து போய் கொண்டிருக்காங்க. தண்ணி குடிக்க முடியாது, காற்று நல்லா இல்லை, எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது, எல்லாமே அப்படி ஆகுது. இப்போது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், இறைவாக்கினர் சொல்கிறாரு, இதோ அந்த ஊரில் இருக்கிற அந்த பெனடிக்ட்ன்ற ஒரே மகன், அந்த மகனை நீங்கள் வந்து பலியாக கொடுத்துட்டிங்கன்னா, அந்த மகனை பலியாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிறது எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் செழிப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இப்போது அந்த அம்மா விட்டுருவாங்களா? மிரட்டாங்க அம்மா விட்டுருவாங்களா? இப்போ ஒருவேளை நான் தான் வந்து அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னை நிற்க விடுவாங்க?
அங்கேயே முன்னிட்டு கத்திருப்பாங்க. ஏமா உனக்கு வேறு எந்த ஊரில் எந்த பையனும் தெரியலையா? என் பையனை மட்டும் தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சா? உனக்கு தான் அந்த பையன் பேர் தெரியும், அந்த பையன் பேர் தான் சொல்லுவியா? திட்டிருப்பாங்களா? திட்டிருப்பாங்க நிச்சயமா. ஏன்? அந்த அம்மா இந்த மகன் மேலே வச்சுருக்க அன்பு, ஊர் மேலே வச்சுருக்காங்க அன்பு இல்லை, அது மகன் மேலே வச்சுருக்க அன்பு. அதெல்லாம் என்ன செய்வாங்க? விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. புரியுதா? அப்போது இங்கே கடவுளை பிதாவானவருக்கும் ஒரே மகன்தாம்மா, ஒரே மகன்தாம்மா இருக்காரு. ஒரு பொட்டப்பிள்ளை கூட இல்லைம்மா, ஒரே மகன்தான். இவங்களுக்காக 2 பொட்டப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுக்கப்புறமா 2 தங்கச்சி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பிதாவாகியவருக்கு ஒரே கடவுள், ஒரே மகன். அந்த மகனை மட்டும்தான் அவர் அன்பு செய்துட்டு இருந்தார். அன்புன்னு சொல்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போதும் அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள், நம்பிக்கை துரோகிகள், என்ன கொடுத்தா வாங்கி வாங்கி வச்சுட்டு திருப்பியும் அதே பாவச்சத்தில் போகிற இந்த உலகத்தை அவர் அன்பு செய்கிறார். எந்த அளவுக்கு? தனக்குன்னு பொக்கிஷமாக இருக்கிற அந்த ஒரே மகனையே அந்த திரு ரத்தத்தை முழுமையாய் சிந்தி நம்மை தூக்கி எடுப்பதற்காக. இப்போ சொல்லுங்க, தராசில் யார் மேலே பிதாவானவர் அன்பு அதிகம் அன்பு வச்சிருக்கார்? உலகத்தின் மீது. அது போட்டிங்களா இல்லையா? படுக்கல தானே. உலகத்தின் மீது அன்பு கூறுதார் இருக்கா இல்லையா? வசனம் படிச்சிங்களா இல்லையா? படிச்சிங்க. அப்போ பிதாவானவருடைய அன்பு, பிதாவானவர் அன்பு புரிஞ்சுதா? பிதாவானவருடைய அன்பு நம் ஒவ்வொரு மீதும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்கு, God our Father looks on us with love all the time, all the time. அப்படின்னா தந்தையான கடவுள் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் பிதா நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். பிதா நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பினால தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. அவருடைய அன்பினால தான் நம்மளை வழிநடத்தி வந்தார். அவருடைய அன்பினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இது இன்னும் கடவுளுடைய பிதாவின் அன்பை நான் பார்க்கணும் அப்படின்னா ஓசேயா 11ஆம் அதிகாரம், ஓசேயா 11ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடறேன். அப்போது இப்போ இந்த மகனை இந்த உலகிற்கு அப்படி கீழே உட்காந்துருப்பா, நீ கீழே உட்காந்து, நீ மேலே ஏறு, இந்த பக்கம் இங்கே வந்துரு. இந்த உலகத்திற்கு வந்து இறந்துட்டாரா? அப்போ நம்மை உயர்த்தி வைத்தார். இதான் கடவுளின் அன்பு. தன் மகனை ரத்தம் சிந்தி முழுமையாக பாடுகள் அனுபவிச்சு ஒரு கடுகு தூசியளவும் பாவம் அறியாத தன் ஒரே மகனை நமக்காக இந்த நம்பிக்கை துரோகிகளுக்காக, திரும்பி கூட பார்க்காத நன்றி கெட்டவர்களுக்காக ஆண்டவர், நான் பாவியாக இருக்கும்போதே, பவுலடியார் சொன்னார், நான் பாவியாக இருக்கும்போதே எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவால் நான் மீட்கப்பட்டவன், இயேசுவால் நான் மீட்கப்பட்டவள். எனக்கு தெரியும் இது மீட்புனா என்னன்னு தெரியுமான்றதுக்கு முன்னாடியே மீட்கப்பட்டிருக்கேன். யூ see, நான் என்னன்னு தெரியுமான்னு தெரியல, பாவத்திலிருந்து வந்துட்டேன்னு தெரியுமான்னு தெரியல, ஆனால் திருமுழுக்கின் போதே அவர் வரைந்த குருவானவர் வரைகிற ஒவ்வொரு சிலுவையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு அடையாளத்தின் மூலமாக அந்த பெண்ணாடை மேலே போடும்போதே பரிசுத்தம் என்ற அந்த பரிசை நமக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஜென்ம பாவத்தை அகற்றி பரிசுத்தம் என்ற புனிதமான வாழ்வை நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டு காலக்கு முன்பாகவே நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிதாவானவருக்கு போற்றி. நன்றி இயேசுவே. பிதா பாருங்க, இப்போ ஏசுங்க, அப்போ நம்மை உயர்த்திருக்கார். அவரது அன்பு நம்மை உயர்த்தும். அவர் அன்பு. இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ அழகாக சுதந்திரமாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நத்திங் பட் லவ் ஆஃப் காட். கடவுளின் அன்பு என்னை உயர்த்தி வைத்திருக்கு. சொல்லுங்க, கடவுளின் அன்பு என்னை உயர்த்தி வைத்திருக்கு. எப்படிப்பட்ட அன்பு என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். தேங்க்யூ. இவங்களுக்கு ஒரு ஜோராக கைத்திட்டு 2 பேருக்கும் நன்றிப்பா. சரியா? இப்போ எப்படிப்பட்ட அன்பு? கடவுளின் அன்பு. நாம் அன்பு செய்யறதுனால அன்பு செய்கிறாரா? ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் நிபந்தனையற்ற அன்பு. அதற்கு முன்பாக நிபந்தனையற்ற அன்பு. நீ இவ்வளோ நீ கொடுத்தா இதை நான் செஞ்சால் நான் செய்வேன்,
இது ஒரு இடத்துல ஒரு நான் ஒரு லவ்வர் வந்து லவ்வருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னென்னு, இன்னும் நான் உன் மேலே உயிரை வச்சுருக்கிறேன் என்னென்னமோ எழுதுறாங்க, எனக்கு தெரியாது, கவிதையெல்லாம் தெரியாது. அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசி ஒரு லைன், இன்று மாலை மழை இல்லைன்னா உன்னை இந்த கோயில்கிட்ட உன்னை சந்திக்கிறேன். ஏன்? மழை இருந்தால் நனைஞ்சு போயிடுவோம். அப்போ அதில் அன்பா? அதில் என்ன இருக்குது? ஒரு சுயநலம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்குது. இஃப் தேர் இஸ் நோ ரெயின், அங்கே மழை இல்லை என்றால், இன்று மாலை மழை இல்லைன்னா நாம் சந்திப்போம், இல்லைன்னா சந்திக்க மாட்டோம். அப்போ அதில் நிபந்தனை இருக்குது. ஒரு சில பிள்ளைங்கள் கூட, சின்ன பிள்ளைங்களாம் கடைக்கு போங்க, நான் அம்மா அப்பா காசு கொடுத்து வாங்கிட்டு வானா, அம்மா நான் வாங்கும்போது எனக்கு மீதி காசில் நான் எனக்கு அதை வாங்கிக்கிட்டா, ஒரு சிப்ஸ் வாங்கிக்கிட்டா, ஒரு லாலிபாப் வாங்கிக்கிட்டா அப்படின்னு என்ன வருது, போகிறேன் ஆனால் என்ன செய்வேன், இதை வாங்கிக்கணும். இப்போ படிக்கிற பிள்ளைங்க 10th 12th படிக்கிற பிள்ளைங்களாம், சரி படி படி படின்னு சொல்கிறீங்களே, படிக்கிறேன், மார்க் வாங்குறேன், நீ என்ன வாங்கி தருவ? அவங்க படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கே, அவங்க மேலே பெற்றோர்கள் அன்பாக சொல்கிறதுக்கே அவங்க எனக்கு வேணும், அவங்களுக்கும் அதில் கூட ஒரு நிபந்தனை. இந்த உலகமே ஒரு நிபந்தனையில் தான் ஓடிட்டு இருக்குது. ஏன் ரொம்ப தூரம் போகிறோம்? நம்ம கட்சி தலைவர்கள், நான் ஜெயிச்சேனா, நம்ம கட்சி ஜெயிச்சுனா ஒரு பட்டியல் போடுறாங்களா? முதல்ல அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, அப்புறம் நம்ம பிச்சை எடுக்கிறோம். சரியா? அங்கேயும் நிபந்தனை தான். உண்மையான மனசோட நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெரி வெரி ஃபியூ, சொற்பமானவர்களே. நானும் நீங்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க சொற்பமானவர்களே. ஆனால் எல்லாவற்றையுமே இருக்குது, நிபந்தனை இருக்கிறது. என்ன இருக்குது? நிபந்தனை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எனக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பில் மட்டும்தான் நிபந்தனையே இல்லை. நீ எப்படி வேணாலும் இரு. ஒன்று ஜஸ்ட் ஃபார் சும்மா சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஜீசஸ் கடவுள் பிதாவானவர் மேலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இங்கே மேலேருந்து பார்க்க அவருக்கு வந்து நம்ம தனித்தனியாக ஒரு நபராக தெரிய மாட்டோம். எப்படி தெரியுமா இருப்போம்? ஆல் பண்டில் ஆஃப் லவ்ஸ். எல்லாம் அப்படியே அன்பு 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 மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். இதான் அன்பு. காட் இஸ் லவ். கடவுள் அன்பானவர், அவ்வளோதான். அவருக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கடவுளால் செய்ய முடியாது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், நம்மளை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. கடவுளால் செய்ய முடியாத ஒரே ஒரு என்னது? நம்மை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. நான் எக்கேடு கெட்டு போய் தூரத்தில் போய் துரோகியாய் குப்பையும் தூசியுமாய் சகதியில் இருந்தாலும் அங்கேயும் அவனை அவர் பார்க்கிறது அன்பினால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிபந்தனையற்ற அன்பு, பிரைஸ் லார்ட், ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது என்னது? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. எல்லைகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு, அளவுகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு. சொல்லுங்க. எல்லைகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு, அளவுகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு. தவறி நான் நடந்தாலும், தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? சரி, இந்த 4 லைன் மட்டும் பாடுங்க, உணர்ந்து பாடுங்க, கண்களை மூடி. எல்லைகள் இல்லாத அன்பு, there is no limit, there is no என்னது பவுண்டரியே கிடையாது, எல்லைகள் இல்லை, எல்லை இல்லை. எல்லைகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு. அளவுகள், ஆனந்த மெஷர்மெண்ட்டே கிடையாது. அளவுகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு. அப்படியே கண்களை மூடி உணர்ந்து சொல்லுங்க. எல்லைகள் இல்லாத அன்பு, தெய்வ அன்பு, நித்திய அன்பு, அளவுகள் இல்லாத அன்பு,
அன்பு நித்திய அன்பு. மீண்டுமாக, எல்லைகள் இல்லாத அன்பு தெய்வ அன்பு நித்திய அன்பு, அளவுகள் இல்லாத அன்பு தெய்வ அன்பு நித்திய அன்பு. Praise the Lord. Praise the Lord. இப்போ நிபந்தனையற்ற ஒரு அன்பாக நாம் பார்க்கிறோம். இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் நீங்களே சொல்லுங்க, பைபிள்ல இருந்து பார்க்கலாம். நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிற கடவுள் அப்படின்னு. ஓசையா 11 ஓசையா நம்ம தியானிக்க போகிறோம். பரவாயில்ல, சரி சொல்லுங்க. ஆமென். இப்போ இந்த அதே மாதிரி நடை பயிற்றுவித்ததும் உணவளித்ததும் ஊட்டி எல்லாமே யார் பண்ணது? அன்பு, கடவுளின் அன்பு தான். இப்போ அந்த ஓசையை யாராவது ஒருத்தர் மைக்கில் படிக்கிறீங்களா? 11வது அதிகாரத்தை ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்க. இங்கே பாருங்கம்மா, இப்போ ஒரே ஒரு இதை நம்ம ரொம்ப பர்சனலாக இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம். இது யாருக்கும் எழுதப்பட்ட இறை வார்த்தை இல்லை. இப்போ இங்கே வந்து இஸ்ராயிலே எஃப்ராயிமே அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கணும். இங்கே யார் பேர் போட்டுக்கணும்? உங்கள் பேரை போட்டுக்கணும், சரியா? நீங்கள் சகோதரி வந்து இஸ்ராயல் படிப்பாங்க, நீங்கள் வாயை திறந்து உங்கள் பேரை சொல்லுங்கள். மேக் இட் மோர் பர்சனல். ஒவ்வொரு இறை வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டது, சரியா? அப்போ அந்த சொல்ல படிக்கிறீங்களா? இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். நிறுத்துங்க. இப்போ உங்க பேரை சொல்லி நீங்க அதை படிங்க பார்க்கலாம். நிர்மலா குழந்தையாய் இருந்தபோது நான் உன்னை அன்பு கூர்ந்தேன். திருப்பி அதே ஒரு பிரதர் படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லணும். இஸ்ரேல் இடத்துல உங்க பேர் போடுங்க சத்தமா. இஸ்ரேல் சொல்லக்கூடாது, எஃப்ரேம் சொல்லக்கூடாது, உங்க பேரு. ஆமென். இல்ல அதுதான், இது மட்டும், இந்த வசனத்தை மட்டும் திருப்பி ரிப்பீட் சொல்லுங்க. அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். ஆமென். அன்பு. அப்போ பிதாவானவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, நிர்மலா நீ குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை அன்பு செஞ்சேன். ஃபீல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நீ படிக்கிற மாதிரி படிக்காதீங்க, உணர்ந்து படிங்க. மேக் இட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். கம் ஆன், சொல்லுங்க, படிங்கப்பா. ரீட்டா மேரி குழந்தையா இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எங்க அவள் எவள் என் மேல் அன்பு கூர்ந்தேன். உணருங்க. என் மேல் அன்பு கூர்ந்தேன். என் மேல் அன்பு கூர்ந்தார். இப்போ எல்லாத்தையும் ப்ரொக்ளைம் பண்ணுங்க, என்னை அன்பு கூர்ந்தார். இப்போ சொல்லுங்கம்மா, திருப்பி படிங்க. ரீட்டா மேரி குழந்தையா இருந்தபோது அவர் என் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் என் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்ப கடவுளை அறிந்திருந்தீங்களா? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த வீட்டில் இந்த ஊர்ல பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எந்த அறிவுமே இல்லாத நேரத்தில் கூட அந்த தாயின் கருவில் உருவான அந்த செகண்ட் உருவாக்கவே காரணமாக இருந்தவர் யெகோவா ஒசேனு என்றால் என்னை உருவாக்கியவர். அப்போ அந்த என்னை உருவாக்கினவர் என்னை அந்த தாயின் கருவில் அந்த நாள்லேருந்து என் மீது அன்பு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்டமல்ல, தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க எனக்கு அன்பு செய்ய யாருமே இல்லையே, என்னன்னா யாருமே இல்லை சிஸ்டர். தனிமேன்ற உணர்வு உங்கள் வாயில் வரவே கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பிதாவானவரை நோகடிக்கிறீங்க, இயேசுவை நோகடிக்கிறீங்க. பிதாவானவருடைய அன்புனால தன் ஒரே மகனே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்னமா தர முடியும்? யோசிச்சு பாருங்க. வாட் எல்ஸ் கேன் த லார்ட் கிவ் யூ? பிதாவானவர் வேற என்ன கொடுக்க முடியும்? தன் ஒரே மகன், அவருக்குன்னு எல்லாமா இருக்கிற தன் ஒரே மகனையே உயிரே கொடுக்கும் அளவுக்கு நம்ம அன்பு செய்தார். அதே போல இயேசுவும் வேற எதுவுமே பார்க்கல. பிதாவை பிரிந்து வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, துக்கமாக இருந்தது. ஆனால் பிலிப்பியர்களை திரும்ப நம்ம படிக்கிறோம்,
அந்த ஸ்தானத்தையே விட்டு கீழே இறங்கி வந்தார். இறை மகன் என்ற ஸ்தானத்தை விட்டு இறங்கி எனக்காக உங்களுக்காக வந்தார். மரணத்தை, சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்தார். அப்போ அதை விட அன்பு வேற என்ன அன்பு உங்களுக்கு வேணும்? இந்த உலக அன்பு மாயமானது. இந்த உலக அன்பையே நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இறை அன்பையை கோட்டை விட்டுருவீங்க. நீங்கள் கடவுளுடைய அன்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பவுலுடையாரை போல அழகாக சொல்லலாம், இந்த உலகத்தின் அன்பு, இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் அந்தஸ்து, இந்த உலகத்தின் படிப்பு எல்லாமே குப்பை என கருதுகிறேன். நீங்கள் கருதுனாலும் இன்னொரு பாருங்க, அதில் இருக்க இன்னொரு பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? நீங்கள் வேண்டானாலும் அங்கே உயர்த்திட்டே இருப்பார் அவர். ஏன்னா பெத்த பிள்ளைய பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது தானே, பெருமைப்படுறது தானே அப்பாவுக்கு சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும் தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. சமுதாயத்தில் சந்தோஷமாக இருக்கணும் தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதான் அவர் செய்கிறாரு. முதலாவதாக, எனக்கு வீடு இல்லை, எனக்கு நல்ல படிப்பு இல்லை, இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறவங்களுக்காக முதல் சொல்கிறேன், கடவுளின் அன்பு இருக்கிறதால இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னும் மூச்சு விட்றோம். மூச்சு விட்றீங்களா? இருக்கா பாருங்க, மூச்சு இருக்குல்ல? துடிக்குதா? இதயம் டப்பு டப்புன்னு அடிக்குதாம்மா? பாட்டியம்மா அடிக்குது தானே? பல்லுலாம் பரவாயில்லம்மா, மூச்சு இருக்குதா? போதும், சரியா? அப்போது அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இந்த நொடி பொழுது நம்மை அன்பு செய்கிறார். எப்படியாக அன்பு செய்கிறார்? தாயாய் என்னை தேற்றும் ஆண்டவரே, தந்தையாய் என்னை தாங்கும் ஆண்டவரே, நண்பனாய் தோள் கொடுக்கும் ஆண்டவரே, நல் உறவாய் உடன் இருக்கும் ஆண்டவரே. மீண்டுமாக, தாயாய் என்னை தேற்றும் ஆண்டவரே, தந்தையாய் என்னை தாங்கும் ஆண்டவரே, நண்பனாய் தோள் கொடுக்கும் ஆண்டவரே, நல் உறவாய் உடன் இருக்கும் ஆண்டவரே. உங்க அன்பு பெரியதப்பா, உங்க பாசம் பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க பாசம் பெரியதப்பா. மீண்டுமாக, உங்க அன்பு பெரியதப்பா. பிதாவே, உங்க அன்பு பெரியதா, உங்க பாசம் அளவில்லாத பாசமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்த நொடி பொழுதும் நடத்துகிற ஒரு தாயான் அன்பாய், தந்தையின் அன்பாய், நல்ல உறவின் அன்பாய், தோழனின் அன்பாய் எங்களோடு பயணிக்கிறீங்க அன்பு தெய்வமே. உன் அன்பு மேலானது. நன்றி அப்பா, அன்பு பெரிது ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, உணர்ந்து பாடுங்க, பெரியதப்பா, உங்க பாசம் பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க பாசம் பெரியதப்பா. Praise the Lord. Hallelujah. இது பாடும்போது என்னுடைய அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆண்டுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அளவில்லாத அன்பு, எல்லை இல்லாத அன்பு, எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அன்பு இருக்குன்றது இருக்குது. எந்த மனிதர்களுக்கு மேலே நம்ம மேலே வைத்திராத பெரிய அன்பு, நம்மளோட உடன் பயணிக்கிற அன்புன்றதுக்கு நான் பெரிய சாட்சி. எல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா எனக்கு ஜெபிக்கும்போது என்னுடைய வேதனைகளையோ என்னுடைய கஷ்டங்களையோ சிலுவையோ நினச்சா எனக்கு அழுக வராது. ஆனால் ஆண்டுடைய அன்புன்னு சொல்லும் போது எனக்கு அழுக வரும். ஏன்னா அவ்வளவாய் என்னை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவ்வளவாய் நம்மை அன்பு செய்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி தான் அன்பு செய்கிறார். என் மனவேதனை என்ன தெரியுமா? இந்த மக்கள் இன்னுமே உணராமல் இருக்கிறோமே, இன்னும் அவர் அன்பு உணராமல் இருக்கிறோமே, அனுபவிக்காமல் இருக்கிறோம். வாயளவில் சொல்கிறோம்,
வாயளவில் என்ன சொல்கிறோம்? கடவுளை உன்னை அன்பு செய்கிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார் சொல்லிக்கிறோம், கடவுளை அன்பு செய்கிறார். ஆனால் ஹாவ் யூ ரியலி 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 அந்த டெப்த்துக்குள்ளேருந்து வருதா, உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளேருந்து வருதா அந்த அன்பு, என்னை செய்கிற அன்பு அவர் உணர்ந்து அவர் நோகடிக்காமல்? நிச்சயமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த தம்பி எனக்கு எதிராக சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த சபை அப்புறம் எங்கள் அண்ணன், எங்கள் சொந்த அண்ணன், எங்கள் அண்ணனும் எனக்காக சண்டை போட்டாங்க. இப்போ 2 பேருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க. எனக்கு யார் ஈஸியாக இருக்கும் மன்னிக்கிறதுக்கு? யாரை? ஆண்டவரோட. மா இங்கே இப்போ எனக்கு தம்பி எனக்கு முதல்ல தெரியும், அதெல்லாம் பண்ணேன், இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை இப்போ புதுசாக தெரியும்னுச்சா அந்த பிரதர் வச்சுக்கலாம், அவர் எனக்கு தான் எனக்கு தெரியும். திடீர்னு வந்து என்னை அடிச்சிட்டார், சண்டை போட்டார் உங்கள் முன்னாடியே, சரியா? அப்போது இந்த பக்கம் எங்கள் அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன், என் மேலே உயிரே வச்சுருக்க எங்கள் அண்ணன், ஒரே அண்ணன் தான் அந்த அண்ணன், இங்கே இருக்கிறாரு, சரியா? இவரும் சண்டை போட்டார். இப்போது நான் வந்து ஜெபிக்கிறேன், பண்ணிக்கிறேன், அப்புறம் கடைசியில் ஆண்டு சொல்கிறாரு மன்னிச்சிரு மகளேன்றாரு. எனக்கு யாரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்? அண்ணனை. ஏன்? கூட பிறந்த அண்ணன், அந்த பாசம் என்னத்தான் இருந்தாலும் அந்த பாசம் அண்ணனை மன்னிக்கிறது யோசிக்கும். ஆனால் இந்த பிரதரை கொஞ்சம் யோசிப்பேன், புரியுதா? கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் நாள் எடுக்கும். மன்னிக்கலாம். மன்னிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆண்டு கொடுத்துருக்க ஒரு தெய்வீக குணம் எல்லாற்றும் இருக்கிறது, மன்னிக்கும் குணம். ஆனால் மன்னிக்க கால் எடுக்கும். ஆனால் உன் சகோதரனை மன்னிச்சிருவீங்க. வெறுமையாக கூட கோவம் காமிப்பீங்க, ஆனால் மன்னிச்சிடலாம். நீங்கள் மன்னிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா சொல்கிறேன், திருப்பியும் மன்னிச்சிடலாம். புரியுதா? அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அதிகமாய் அன்பாய் ஆண்டவர் அன்பை நீங்கள் சுவைச்சிங்கன்னா தான் அவருடைய மன்னிப்பையும் அவர் அன்பையும் நாம் சுவைக்க முடியும், அவரை போல மாற முடியும். ரைட்? இல்லைன்னா எப்படி மாற முடியும்? வாங்கி வச்சுக்க வந்தான், என்னை அன்பு செஞ்சாரா வச்சு, எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க கடவுள், அப்புறம் நல்லாயிடுச்சா? நல்லாயிடுச்சு, கடவுள் என் மேலே அன்பாக இருக்கார்ப்பா, நல்லாயிட்டார் சொல்லி முடித்தாங்களா? அடுத்த நாள் அதை மறந்துடுவாங்க, அந்த கதையை, அந்த எபிசோடே முடி போயிடும். அடுத்தது பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கன்னா எக்ஸாம் எழுதுனாங்களா? நான் எப்படினாலும் சிஸ்டர், எப்படினாலும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிக்கணும் சிஸ்டர், வேண்டிக்கங்க சிஸ்டர். வேண்டிக்க, நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், மகளே 1 மணி நேரம் நீ ஆண்டருக்காக 1 மணி நேரம் கொடு, மீதி அவர் பார்த்துக்குவார், நீ படி. ஆனாலும் அந்த படிப்பின் மத்தியில் 1 மணி நேரம் அவருக்கான கண்டிப்பாக சிஸ்டர், ஏன்னா நல்ல மார்க் வாங்கணும். அதெல்லாம் என்ன செய்வாங்க? 1 மணி நேரம் படிச்சுடுவாங்க பண்ணாங்க. முடிஞ்சிருச்சா? நல்ல மார்க் வாங்கினாங்களா? சொலையாக கொடுத்தாரு ஆண்டவர், பிளெஸ்ஸிங் வாங்கிட்டாங்களா? அவ்வளோதான், மறந்துட்டாங்க. என் கண்ணே லீவில் ஜெபம் பண்ணியா? இல்லை சிஸ்டர். ஏமா பண்ணல? தூங்கிட்டேன் சிஸ்டர். அப்போ உனக்கு தேவையாக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம அன்பு, புரியுதுங்களா? மனுஷருடைய அன்பு எப்போ? தேவைக்கு தகுந்தது அன்பு. ஆனால் கடவுள் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் நினச்சாலும் நினைக்கலனாலும் பின்னாடியே லோலோலோன்னு வர அன்பு தான் ஆண்டோடைய அன்பு. ஆனால் இந்த அன்புக்கு எதிராக தான் நாம் அநேகமாய் துரோகம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த அன்புக்கு ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது சாட்சிகள் சொல்கிறதுக்கு. ஒரு ஆள் இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பொண்ணு, எங்கள் அண்ணன், நாங்கள் 2 பேர் தான் எங்கள் வீட்டில். வெளியில் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா யார் பக்கத்து வீட்டுக்கு போகிறதாலும் ஒரே பிள்ளை விட்டுருவாங்க, கையை பிடிச்சிக்கிட்டே கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டே வருவாங்க, விடவே மாட்டாங்க எங்கேயுமே. சரி, இப்படி வளர்ந்த நான் சிஸ்டர் ஆகிட்டேன். இப்போது நான் நார்த் கர்நாடகா பீஜாப்பூர்ன்ற ஒரு இடத்துல பணி செய்துட்ருக்கிறேன் சிஸ்டர். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைனல் ப்ரொஃபஷன் முடித்த உடனே இப்போது என்னை நார்த்து கர்நாடகா கல்கட்டாவிலேருந்து சந்தன் நகர்னு ஒரு இடம், வெஸ்ட் பெங்கால், சந்தன் நகரில் ஜூனியர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க என்னை அனுப்புகிறாங்க. எங்கேருந்து? பீஜாப்பூர்லேருந்து. இப்போ முதல் முறையாக என் வாழ்க்கையில் தனியாக ட்ரெயினில் அவ்வளோ தூரம் போகிறேன், முதல் முறையாக. சரியா? இதுவரையும் போனதே இல்லை. இதுவரையும் எப்படி எங்கள் அம்மா கையை பிடிச்சி தான் போயிட்டுருப்பேன். சரியா? அப்போ ஆனால் போய் ஆகணும். ஆனால் எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லை, தைரியமாக தான் இருக்கிறேன். அப்போ என் ஆண்டர் என் கூட இருக்கிறார், மாதாமா இருக்கிறாங்க என் கூட, வேற நான் அப்படி நினச்சி போயிருக்கேன். அப்போ எங்கள் சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, நான் பீஜாப்பூரில் நாங்கள் இந்த சேரீ கட்டியிருக்க மாட்டோம், உங்களை மாதிரி பிரிண்டட் சேரீ சின்னதாக மெலிசாக சின்ன பூ போட்டு தான் போட்டுருவோம். ஏன்னா
அந்த சூழ்நிலை அப்படி மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம சிஸ்டராக இந்த ட்ரெஸ் எல்லாம் போட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அந்த நார்த் கர்நாடகா இந்த ட்ரெஸ்ஸு போடுறோம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நிர்மலா நீ இதை வந்து போய் கல்கட்டாவில் போயிட்டு செகண்ட்ராபாத் போகணும், ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து செகண்ட்ராபாத் போகணும். அந்த நேரத்தில் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்புறமா அங்கேருந்து போனால் கல்கட்டாவில் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு சிஸ்டர் வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத. அந்த பிக்கப் என்னை கூப்பிட வர சிஸ்டரும் எனக்கு தெரியாது, அந்த சிஸ்டருக்கு என்ன தெரியாது. சரியா, போகிறோம். அப்போ அதுக்கு அடையாளம் வேணும் என்ன ட்ரெஸ்ஸு. அதனால் அப்போது இந்த ஒரிசாவெலாம் அதுக்கு முந்தின வாரம் தான் ஒரிசா கடந்து போகும்போது ஒரு சிஸ்டர் ட்ரெயினில் என்ன பண்ணிட்டாங்க, செயின் அவங்க சிஸ்டருடைய கழுத்துலேருந்து செயினை பிடிச்சி இழுத்து பேக்லேருந்து ஹேண்ட்பேக்லேருந்து பைசாவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் எழுச்சி குதிச்சுட்டு போயிட்டான் ட்ரெயினை விட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது. அடுத்த வாரம் நான் போகிறேன், இதெல்லாம் சொல்லி பத்திரமா இருந்துக்கோ, மார்ச்சுக்கு சும்மா எல்லாம் பேசாத. சின்ன சிஸ்டரை பொண்ணு எப்போது 2007 சின்ன சிஸ்டர். சரி சிஸ்டர், சரி நான் பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர். அதனால் நான் நல்லா ஷாலெல்லாம் நல்லா போர்த்தி கவர் பண்ணிட்டு அந்த பக்கமே திரும்பிட்டு இந்த பக்கம் பார்க்குறது யார்கிட்டையும் பேசுகிறது. எங்கள் ட்ரெயினில் இது திருப்பாடல் 91 ஜெபமாலை அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு. அங்கேருந்து செகண்ட்ராபாத்துக்கு போகணும், எனக்கு தெரியாது. அப்போ நான் மெதுவாக இறங்கிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், இங்கேருந்து செகண்ட்ராபாத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்டேன். இங்கிலீஷில் தான் கேட்டேன். அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு என்னமோ பெரியது என்னமோ பேசணுன்னு போயிட்டே இருக்காங்க. எல்லோரும் என்ன பாஷை பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரில. தெலுங்கா, ஹிந்தியா, ஒரியாவா, தமிழ் யாரும் இல்லை. என்ன பாஷையில் பேசினாலும் என்னமோ தெரிஞ்ச ஹிந்தியில் ஓட்ட ஹிந்திலலாம் கேட்குறாங்க. ஒன்றும் யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ நான் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, இசப்பா எனக்கு வழி தெரிலப்பா அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு கண்ணு திறந்தோன்னே ஒருத்தர் ஆப்போசிட்டில் வராரு, ஒரு டாக்ஸி டிரைவர். அவர்கிட்ட செகண்ட்ராபாத்துக்கு போகணும் அப்படின்னு தான் சொன்னோன்னே அவர் இப்படி கை காமிச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவர் பார்த்தா அங்கே பஸ் நிற்கிது. அப்போ தான் வந்து நிற்கிது செகண்ட்ராபாத் பஸ். இப்போ மழை போய் ஏறிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. செகண்ட்ராபாத்தில் இறங்கிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு இப்போ போய் அப்போல்லாம் ஃபோன் இல்லையே, செல்ஃபோன்லாம் இல்லை கையில் இல்லை. அதனால் டெலிஃபோன் பூத்தில் போய் அங்கே போய் சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து சேர்ந்துட்டேன்னு எங்கள் சுப்பீரியர்கிட்ட சொல்லணும் இல்லையா. அதில் பார்த்தேன். போய் பூத்தில் போய் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் சிஸ்டர் வந்து ஒரு மிஞ்சி மீறி போனால் ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்போம்மா. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பாருமா, இந்த ரெட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், அதில் வந்து லஞ்ச் எடுத்து வச்சுக்கோ, இந்த கலரில் வந்து பச்சை கலர் வச்சுருக்கேன், அது இப்போ காலையில் சாப்பிட்டுக்கோ, நைட்டுக்கு அதை வச்சுருக்கிறேன், இதை சாப்பிட்டுக்கோ, பத்திரம் அப்படின்னு சொல்லி பத்திரம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சிஸ்டர் அங்கே சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணிவிட்டேன், அவங்க வெயிட் பண்ணுவாங்க, நீ எந்த இதில் இருக்கியோ அதுலேயே நில்லு, அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு, சிஸ்டரே வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு. பில்லு வருது 86 ரூபா. எனக்கு ஷாக்கு. அப்போல்லாம் சின்ன சிஸ்டர் வேறு ரொம்ப பயம். நம்பர் பார்க்குறேன், என்ன அது நான் அடித்த கம்யூனிட்டி நம்பர் கிடையாது, அது வேறு யாரதோ நம்பரு. நான் சொன்னேன், இது நம்பர் என்னோடது இல்லைப்பா, வேறு பில்லுன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். அந்த ஆளுக்கு புரியல. அவன் சொல்கிறான், இதுதான் கட்டுன்றான். நான் சொன்னேன், நான் கட்ட மாட்டேன், எனக்கு பயம், நான் போய் கணக்கு கொடுக்குறேன் இந்த பில்லை. சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, யார்ட்டையோ பேசி இந்த பில்லு இவ்வளோ 86 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சொல்லி இல்லை எனக்கு என் பில்லு தான் கொடுன்றேன். அந்த பையன் இல்லைன்னா அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க பூத்துக்கிட்ட அவங்களுக்கு. இப்போ எல்லாம் கச்சாமச்சா என்ன பாஷையில் பேசிக்கிறாங்க, என்ன பாஷைன்னு தெரியல, ஹிந்தி பாஷை தான் நினைக்கிறோம், ஏதோ ஒரு பாஷையில் பேசிக்கிறாங்க. எனக்கா பார்க்குறேன் இவங்க விடுற மாதிரி இல்லை. அப்புறம் டக்குன்னு ஆவியானவர் என்னிட்ட பேசுகிறார். ஆவியானவர் சொல்கிறார், மகளே நீ இருக்கிற இடம் அந்நிய இடம், அந்நிய பூமி, அதை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு கிளம்பு, உனக்கு நிற்க சப்போர்ட் பண்ண இங்கே மனுஷர் யாரும் இல்லைன்னு. அப்போ டக்குன்னு அந்த 86 ரூபா கொடுத்துட்டு தமிழ்லேயே சொன்னேன், வச்சுக்கப்பா பில்லு கொடு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை கேட்டுட்டு அப்புறமா தான் எனக்கு பயமே வருது. இது வரையும் பயமே இல்லை. திடீர்னு பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நடுங்கிற மாதிரி பயமாக இருக்குது. சுற்றி பார்க்குற யாரும் தெரிய மாட்டேங்குது. இது அந்நிய பூமி அது வருது. எனக்கு அப்போ தான் பயம் வருது. அப்போ எனக்கு இருக்குது ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம். யார்? எங்கள் ஒரே அண்ணன். புரியுதா? அப்போ என்ன நினச்சேன், எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம். என்ன நடுங்குது, எனக்கு கையெல்லாம் நடுங்குது, லிட்டரலாக நடுங்குது. அப்போ அடுத்த பூத்துக்கு போயிட்டு அடுத்த பூத்தில் போயிட்டு, ஆண்டவரே யாராவது எங்கேயாவது ஒருத்தர் தமிழ் பேசுகிறவங்க எங்கேயாவது தெரியுவாங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு அந்த பூத்துக்குள்ளே போனேன். எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். சரியா, ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணா எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ப்ளீஸ் இப்போ எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ளீஸ் இப்போ ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்.
எங்கள் அண்ணனும் ப்ரேயர் பண்ணாங்க, ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணாங்க, ஸ்துதிச்சோம், 2 பேருமே ஃபோன்லேயே ஸ்துதிச்சோம், ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நிர்மலா நீ கவலைப்படாத, உன்னை சுற்றிலும் ஒரு நான் வளையத்தை, நெருப்பு வளையத்தை நான் பார்க்குறேன். ஓகே, உன்னை எதுவுமே தீண்ட முடியாது, நீ தைரியமாக போ, உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நீ போய் கல்கட்டாவில் போய் இறங்கிற அந்த சிஸ்டரை பார்க்கும் வர நானும் அம்மாவும், எங்கள் அப்பா இல்லை, நானும் அம்மாவும் உனக்காக நாங்கள் செபிச்சுட்டே இருக்கிறோம், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் நீ தைரியமாக போன்றாரு. அவர் குரல்ல அவர் தைரியம் இல்லை, அழுகிற மாதிரி, நீ தைரியமாக போ அப்படின்றாரு. ஓகேவா அப்படின்ட்டாங்கன்னா சரி நான் போயிடுறேன்ட்டு அப்புறம் வந்துட்டேன். பூத்தில் வச்சுட்டு பைசா போட்டு பார்க்குறேன், தூரத்தில் இமானுவேல் தேவாலயம் தமிழ் எழுதியிருக்கு. பார்த்தனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணேன், மூட்டை முடிச்சு தூக்கிட்டு ஆட்டோவில் போனால் கூட காணாமல் போயிடுவோம், நம்ம நடந்தே போவோன்னு அந்த கோபுரத்தை அதையே பார்த்துட்டு நடந்து அதையே பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறேன். போனால் அந்த இருக்க செக்யூரிட்டி கார்டு உள்ளே விடலை, கேட்டில் செக்யூரிட்டி கார்டு உள்ளே விட மாட்டேன்றான். நான் சொல்கிறேன், நான் சிஸ்டர்ப்பா, நான் ஒரு கலர் சாரி இருந்தேன்ல அந்த சாரி தூக்கி காமிக்கிறேன், நான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒரு அருட்சகோதரிப்பா, என்னை உள்ளே விடுங்க, என்னை உள்ளே விடுங்கன்றேன். அவர் கடைசியில் அம்மா சரி போங்க அப்படின்னு திறந்து விட்டு, இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் பேசுங்கன்னு உள்ளே போனேன். அங்கே போனால் எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சிஸ்டரு, எனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் ட்ரெயின், மணி இப்போ தான் 9, ஏன்னா காலைல சாயந்தரம் கொஞ்ச நேரம் நான் கோயிலில் உட்காந்துக்கிட்டோமா, அது சிஎஸ்ஐ சர்ச்சு, அது கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். அவங்க சாரிங்க சிஸ்டர், என்ன ஏன் செக்யூரிட்டி கார்டு நாங்கள் போடல, கவர்மெண்ட் போட்டிருக்காங்க, போன வாரம் ஒரு இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாதுன்றது எங்களுடைய இது, அதனால் சாரி சிஸ்டர், சர்வீஸ் டைம் இல்லாமல் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் போக வேண்டாம். இல்லை சாரி சிஸ்டர் சாரி. நான் கெஞ்சுறேன், ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம், நான் ஒன்றும் இல்லை பேசாமல் அமைதி, உள்ளே வந்துட்டேன்ல, கொஞ்ச நேரம் அந்த சர்ச்சில் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்ற நோன்ட்டாங்கம்மா. எனக்கு அப்படியே வேதனையோடு வெளியே வரேன். இப்படி தான் இருந்திருக்கும்ல மாதாம்மாவும் யோசிப்போம், ஒவ்வொரு இடத்துக்காக போயிருப்போம், எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி இல்லை இடம் இல்லை இடையில நோ பிளேஸ் இந்த இன் நோ பிளேஸ் இந்த இன் அனுப்பியிருந்த போய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க யோசிப்போம் மாதாம்மாவில். சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு வெளியில் நின்று அழுதுட்ருக்கேன். ஒரு பிச்சைக்கார் வந்தாருமா, ஒரு பிச்சைக்கார், அழுக்கு துணி கிழிஞ்சிருக்குது, முடியெல்லாம் அப்படியே முடிச்சியாக இருக்குது. அவர் நேராக என்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா நீ கோயிலுக்கு போகணுமா அப்படின்னாரு. ஆமாண்ணே, வா நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னாரு. நான் ஒரு மறுப்பு இல்லை ஒன்றும் இல்லை, ஏன் போனேன்னு தெரியல, பேகை தூக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறேன். போயிட்டு அந்த எப்படி இருக்குன்னா அந்த ஸ்டெப்ஸ் இப்படி ஒரு 15 ஸ்டெப்ஸ் மேலே அப்படி ஏறி போகுது அந்த சர்ச்சுக்கு. அவர் போயிட்டே இருக்கிறார், நான் பின்னாடியே போகிறேன். கரெக்டாக சாக்ரிஸ்டின் இந்த துணியெல்லாம் அயன் பண்ணி ஒயிட்டு பியூரிஃபிகேட்டர் அயன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. கதவு திறக்கிறாரு. இவர் போய் சொல்கிறாரு, இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க, 10 நிமிஷம் தான் விட்டுரு அப்படின்றாரு. அந்த சாக்ரிஸ்டின் போயா அந்த பக்கம் போயா அப்படின்ட்டு என்னை பார்த்தாரு. வாங்கம்மான்னாரு. நானுக்கு ஒரே சந்தோஷம். அவர் பாட்டு போயிடுறேன் ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சரிங்க ஐயான்ட்டு போனேன். உள்ளே போயிட்டு எனக்கு அழுக தாங்க முடியல. ஆண்டவரே, கால் உங்கள் ஆலயம் முற்றத்துக்குள்ளே கால் வச்சுட்டேனே, அது போதும் எனக்கு. ஈவன் இஃப் ஐ டிட் நாட் சிட் அண்ட் ப்ரே, எனக்கு அடக்கணும், ஆனால் உங்களுக்குள்ளே கூட்டு வந்தீங்களப்பா, அது போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் அந்த இடத்துல அப்படி மூளையில் உட்காந்து அப்படியே கண்ணீரோடு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்தார், இந்த பிச்சைக்கார். ஏசு இங்கெல்லாம் இல்லை, முன்னாடி போ அப்படின்னாரு. ஏன்னா அந்த இடத்துல இந்த கிரில் இருக்கும், ரில்லு, அந்த ரீலுக்கிட்ட போய் அங்கே ப்ரேயர் பண்ண சொன்னார். நான் நேராக திருப்பி அங்கே சரிங்க சார் திருப்பி வந்தேன். முட்டி போட்டு இயேசுவே, அங்கே சிலுவம் எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் சிலுவு தான். பார்த்துட்டு நன்றி இயேசுவே, நன்றி நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகுது. நீ இயேசுவுக்கு நன்றி சொல்கிற, உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்த நபருக்கு நன்றி சொன்னியா இல்லையா? உன்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க, செக்யூரிட்டி கார்டு ரிஜெக்ட் பண்ணார், உள்ளே இருக்கிற அம்மாங்க ரிஜெக்ட் பண்ணார், ஆனால் இவர் கூப்பிட்டு வந்தார் ஆண்டர். நன்றி சொன்னேன். ஐயோ ஆமாம், அவருக்கு நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு இப்போ நன்றி சொல்லலான்னு போனால் நான் இங்கே இருக்கிறேன், அவங்க அங்கே இருப்பாங்க, அவ்வளோ தூரம் தான். போயிட்டே இருக்கிறேன். அந்த இதை தாண்டிட்டு எட்டி பார்க்குறேன், அவரை காணோம். இது உண்மையாக நடந்தது. காணோம் 2007. அப்புறம் நான் போய் என்ன செஞ்சேன்னா, கோயிலை சுற்றி தேடுறேன், விட்டு லக்கேஜெல்லாம் விட்டுட்டேன்.
போய் தேடுறான். அவருக்கு ஐயோ எங்கே போனேன். அப்போ ஒருத்தர் வந்தார். நான் சொன்னேன், சார் இங்கே ஒரு பிச்சைக்காரு வந்து அழுக்கு துணி போட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு ஜடையாக இருந்துச்சு, இவர் பார்த்தீங்களா அப்படின்னா அவர் அப்படி நின்றுட்டு என்னை இறங்கி அப்படி பார்த்தாரு. ஏம்மா நீ இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியே உன்னை உள்ள செக்யூரிட்டி கார்டு உள்ள பிச்சைக்காரனை விடுவாங்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு. அப்போ அவர் யார், அவர் எங்கே, எனக்கு இப்போ நினச்சா கூடம்மா என்னால் என்னை எப்படி நன்றி சொல்ல தெரியல. நான் திருப்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சினிமாலையும் இந்த சீரியல்களையும் மட்டும்தான் இந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வரும். ஹீரோயினில் சினிமாவில் ஹீரோயின் கழுத்தில் வந்து அந்த பகைவன் வந்து கழுத்தை வச்சுருப்பான், சேவர் என்னது ஷூட் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருப்பான், இல்லை கத்தியை வச்சுருப்பான். இந்த ஹீரோ எப்படியோ அடிப்பட்டு காலில் குத்தி என்னென்னமோ பண்ணிவிட்டு அப்புறம் 7 மலை 7 ஆறை தாண்டி குதிச்சு கரெக்டாக வந்து கரெக்டாக குத்துற நேரம் வந்து உதப்பான். இது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிஜ வாழ்க்கையில் என் ஆண்டவர், நம் ஆண்டவரை தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு எந்த சூழ்நிலையில் நம்மை சூழ்ந்திருக்கிற அன்பு, நம்மை உருவாக்குற அன்பு. சரியா? அந்த அன்பை விட்டு போகாதீங்க. அந்த அன்பை சிக்கனை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த உயிருள்ள அன்பை எல்லா சூழ்நிலையும் உனக்கு தாயாக, தந்தையாக, நல்லுறவாய், தோழனாய், தோழியாய், மணவாளனாய், மணவாட்டியாய், எல்லா உறவாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவர் அன்புக்குள்ள இருங்கம்மா. இதை விட்டுட்டு இந்த அன்பு கிடைக்கலையே, அந்த அன்பு கிடைக்கலையே, அவங்க என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, ஏன் போறீங்க? காட்ஸ் லவ், பவர்ஃபுல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, உயிருள்ள அன்பு, இன்றும் என்னை எப்பொழுதும் எப்படி இருக்கிறனே அதே போல நேசிக்கிற உயிருள்ள அன்பு கடவுளின் அன்பு மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடலாம் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும். தெரியுமா? பாருங்க, நன்றியா இந்த அன்புக்கு நன்றி சொல்லி இந்த அன்பை சொல்லி கைத்தட்டி பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், ஆனால் எல்லாருமே கை தட்டி பாடுவோம். எல்லா காலத்திலும் எல்லா நம்ம சகோதரன் தொடங்குவார். நம்ம ஓகே, கண்களை மூடி உணர்ந்து இது அனுபவமாய் ஆண்டவருடைய அன்பில் நிறைக்கப்பட்டவர்களாய், அன்பு சகோதர சகோதரே, உங்களை நான் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன், கடவுளின் அன்பை அனுபவிக்க தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இப்போ நீங்களும் அவர் மட்டும்தான். அவருக்காக இந்த 3 நாள் உங்களை முழுமையாய் அன்பு செய்கிற, உங்களுக்காய் உயிர் கொடுத்து உங்களை மீட்டு கொண்ட அவருக்காக இந்த 3 நாள் அவரோடு கூட இருக்க இந்த 3 நாள் அன்பை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த நிலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த நிலையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றிக்காய் நன்றி ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காய் ஓடி நன்றி ஆண்டவரே. தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே,
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமாண்டவரே, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் என்னை அன்பு செய்கிறான், கடவுள் என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், ஆவியானவர் என் அன்பாய் இருக்கிறார். ஆவியானவர் அன்பாய் இருக்கிறார். நான் மூவொரு கடவுளை நான் மூவொரு கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறேன். அன்பு செய்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மரியே வாழ்க. மரியே வாழ்க.